நமஸ்காரம். அஷ்டாங்க யோகம்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். 8 அங்கங்களோட கூடினது. அல்லது அதில் கடைசியில் சொல்லப்பட்ட சமாதி என்கிற 8வது 7 அங்கங்களோடு கூடியதுன்னு சொல்லலாம். இந்த பெயர்களை கேள்விப்பட்டவுடன் இது ஏதோ நமக்கு சம்பந்தமே இல்லாதது, எங்கோ உயரத்தில் இருக்கக்கூடியதுன்னு பயந்து விட வேண்டாம். வாஸ்தவம், யோக சூத்திரம் எல்லாம் மிக உயர்ந்தவை. அதை பதஞ்சலி முதலான மகான்கள், ரிஷிகள் அவர்களெல்லாம் பண்ணிருக்கக்கூடிய அந்த நிலை, லெவல், அது நமக்கு கற்பனைக்கும் எட்டாததுங்கிறது உண்மை. ஆனால் இந்த 8ஐயும் நம்மால் வீட்டில் இருந்தபடிக்கு ஓரளவு கடைபிடிக்க முடியும். இது எவ்வளவு தூரம் லாஜிக்கல், இன்றைய பாஷையில சொல்லணும்னா சயின்டிபிக் அப்படிங்கறத மட்டும் சொல்லுகிறேன். இந்த 8 பேர் உங்களுக்கு தெரியும். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி. இதுதான் 8. இது ஒவ்வொன்றும் எதற்கு தெரியுமோ? படிப்படியாக ஏறக்கூடிய 8. யமமும் நியமமும் ஒரு நியமம், ஒரு டிசிப்ளின் வைத்துக்கலாம். அடிப்படையில் ஒரு டிசிப்ளினோட தானே எதையுமே தாங்க முடியும், தொடங்க முடியும். உண்மை பேசுதல், திருடாமை, உணவு கட்டுப்பாடு, நேர்மை, ஒன்றை நினைத்து ஒன்றை பேசி ஒன்றை செய்யாமல், நினைத்ததையே பேசி பேசியதே செய்தல், இத போல சுத்தி, எதையோ கை நீட்டி பெற்றுக்கொண்டே இருக்காமல் போரும் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசிப்ளின். அது சாப்பாட்டிலையும் சரி, யாரிடத்திலேயானும் பெற்றுக்கொள்வதிலையும் சரி, போரும்னு வர வேண்டும். நமக்கு இன்னும் தேவை இருக்கிறது என்றால் சரி, அந்த தேவைகளை பெருக்கிக் கொண்டே போனால் டிசிப்ளின் இருக்காது. அதனால யமமும் நியமமும் பேசிக் டிசிப்ளின். அப்புறம் ஆசனம். அப்பதான் உடம்பு வசத்துக்கு வரும், நரம்புகள்லாம் வசத்துக்கு வரும். மேற்கொண்டு தியானிக்கிறதுக்கு உடம்பு சுகமா இருக்கும். ஆசனங்களே பண்ணாவிட்டால் கைகால் வளையாது. அதனால ஆசனம் ஒரு சுகமான பொசிஷன். அப்புறம் பிராணாயாமம். உடம்பு வசத்துக்கு வந்தாலும் மூச்சு காத்து வசத்துக்கு வர வேண்டுமே, அதுதானே வைட்டல் ஏர். பிராண, அபான, வியான, உதான, சமான 5 காற்றுகள். அதை வைத்துக் கொண்டுதான் உடம்பே இயங்குகிறது. பிராணன் இல்லாவிட்டால் என்ன ஆகும்? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, காலு, கை எது போனாலும் உயிர் இருக்கிறதா, பிராணன் இருக்கிறதா தானே கேட்கிறோம். அது வசத்துக்கு வருவதற்கு பிராணாயாமம். முதல் 2 டிசிப்ளின். அடுத்தது உடல் வசத்துக்கு வர வேண்டும். அடுத்தது மூச்சு பயிற்சி, மூச்சு வசத்துக்கு வர வேண்டும். அதுக்கப்புறம் தான் இருக்கிறது இந்த முதல் நாளும் எலிஜிபிலிட்டின்னு வச்சுக்கலாம். டு எக்யூப் அவர் செல்ஸ். இதுதான் அதிகாரம். இந்த எலிஜிபிள் ஆயிட்டோம்னால் அப்புறம் 4 பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி. பிரத்யாகாரம் நாள் புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இவையெல்லாம் எங்கோ ஓடிக்கொண்டே இருக்கும். இதை பார்க்கிறேன், அதை கேட்கிறேன், அதை தொழுகிறேன், அதை முகர்கிறேன், அதை சுவைக்கிறேன் என்று கண்டபடிக்கு ஓடுகிறது. அதை கொஞ்சம் அங்கங்கிருந்து தட்டி, போறோம், இங்கெல்லாம் ரொம்ப தூரம் போய் விட்டாயிடுச்சு, திரும்பி வா அப்படின்னு திருப்ப வேண்டும். அதெல்லாம் ஆத்மாவை நோக்கி திரும்ப வேண்டும். கண்ணுக்காது எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தால் எந்த தியானமும் சித்திக்காது. அதனால புலன்களை எல்லாம் அடக்கி திருப்புதல் பிரத்யாகாரம். இது 5வது. அப்புறம் 6வது மனம். புலன்கள் எல்லாம் வகைக்கு வந்தாலும் மனம் லேஸ்ல வருமா?
மனையவே மனுஷானாம் காரணம் பந்த மோட்சயோகம். சம்சாரத்தில் விழுந்ததற்கும் மனம்தான் காரணம், முக்தி அடைவதற்கும் மனம்தான் காரணம். அந்த மனத்தை பெருமானிடத்தில் ஈடுபடுத்துதல், அதுதான் தாரணம். பகவானிடத்தை மனதை ஈடுபடுத்துதல் தாரணா. ஒரு நிமிஷம் ஈடுபட்டு விட்டு ஓடி போய்விட்டால் தொடர்ந்து ஈடுபடுத்துதல், விடாமல் சிந்தித்தல், அதுதான் தியானம். 7வது. இந்த ரெண்டும் மனம் சம்பந்தப்பட்டது. பிரத்யாகாரம் புலன்கள், தாரணா மனத்தை பெருமானிடத்தில் ஈடுபடுத்துதல், தியானம் அதை தொடர்தல். இந்த 7ம் நடக்குமானால் கடைசியா சமாதி. பெருமானுக்கு இருக்கிற ஆனந்தத்தை நாம் அடைந்து விடுவோம். அவரோட 8 பண்புகளிலும் சமமாகி விடுவோம். இதுதான் சமாதின்னு சொல்லப்படுகிறது. இப்ப எவ்வளவு சுலபமா இருக்கிறது. பேசிக் டிசிப்ளின் 2 யமம் நியமம், உடம்பு டிசிப்ளின் 1 ஆசனம், மூச்சு டிசிப்ளின் 1 பிராணாயாமம், புலன்கள் டிசிப்ளின் 1 பிரத்யாகாரம், மனம் பெருமானிடத்தில் ஈடுபடுற டிசிப்ளின் தாரணா, அது தொடர்ந்து ஈடுபடுகிற டிசிப்ளின் தியானம். கடைசியா அவருடைய ஆனந்தத்தை நாமும் பெற்று சாமியாபத்தி பெறுகிறோம். அதான் சமாதின்னு சொல்லப்படுகிறது. இப்ப இதெல்லாம் வேண்டுமா வேண்டாமா? பேரை மட்டும் கேட்டால் பயமாக இருக்கும், அதன் பயனை கேட்டால் பிரியமாக இருக்கும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.